திராவிட கட்சிகள்னு கேட்டாலே அப்படியே காதெல்லாம் கூசும். என்னடா இது, இவங்க இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு நம்மளை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு நமக்கு தோன்ற விஷயந்தான். அதே மாதிரி தான் சற்றும் குறைவில்லாத ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி. தளபதி விஜயை நம்ம திரையில் பார்த்துருக்குறோம், பிரமிப்படைஞ்சிருக்கிறோம், கை தட்டி இருக்கிறோம், சில்லறைகளை செதற விட்டுருக்குறோம். ஆனால் அரசியல்னு வந்தாச்சுன்னு வைங்களேன், திரையில் எப்படி பார்க்கும்போது பிரமிப்புட்டுச்சோ, ஆனால் தரையில் பார்க்கும்போது அந்தளவுக்கு முகத்தை சுளிக்க வைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தான் தளபதி விஜய்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சிடுச்சு. இந்த அரசியல் தேர்தல் பயணம் இந்த இதில் திராவிட கட்சிகள் என்னென்ன இலவச திட்டங்களை அறிவித்து மக்களை கவருவாங்களோ அதே மாதிரியான இலவச திட்டங்களை அறிவித்து தான் தமிழக வெற்றி கழகமும் இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் இந்தந்த பண்பு நலங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்குறோம். அப்படி தளபதி விஜய் இந்த தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஒரு ரசிகர்களுக்கான தலைவராக தான் தளபதி விஜய் இருக்கிறார். ரசிகர்கள் என்ன தான் பண்ணாலும் கொண்டாட தான் செய்வாங்க. ஆனால் ரசிகர்கள் தாண்டிய மக்கள் விஜய் பக்கம் வரணும் அப்படின்னா நிறைய செயல்பாடுகள் அங்கே தேவை இருக்குது. திராவிட கட்சிகள் நம்மளை எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனத்தில் கொண்டு விட்டுடுச்சு, எந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஆட்சியை தந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அரசியல் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு கற்பிதத்தை தர வேண்டிய தேவை இருக்குது தளபதி விஜய்க்கு. அவருக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு களத்தில் போய் நிற்கணும். ஒரு நினைவஞ்சலி, ஒரு பிறந்தநாளுக்கு வீட்டில் ஃபோட்டோ வச்சு மாலை போடுறது ஒரு நல்ல தலைவனுக்குள்ள பண்பு இல்லை. ஒரு காமராஜர் பிறந்தநாள் வருது அப்படின்னா காமராஜர் மண்டபத்துக்கு போய் போட்டு காமராஜர் சொன்னிய வார்த்தைகளை சொல்லி மக்களை கவரணும், ரசிகர்களை தொண்டராக மாற்றணும். அவன் தான் தலைவன். நேற்றைக்கு சொல்கிறாரு பாருங்கள், தேர்தல் வரவறிக்கையில் எப்படின்னா, எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் தங்கள் வீட்டு முற்றங்களில் விசில் சின்னத்தை கோலமாக வரைந்து ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பேசுகிறார். எங்கள் வீட்டு பெண்கள் வீட்டு முற்றத்தில் கோலம் வரைகிறது இருக்கட்டும், விசில் சின்னத்தை உங்கள் வீட்டு வாசலில் யார் கோலம் போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இப்போ சமீபத்தில் கல் இறக்கி ஒரு தொழிலாளி பனை விவசாயியை சுட்டுட்டாங்க ஒரு அரசாங்கம். ஒரு தலைவனாக இது தவறு சரி அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொடுக்கணும். நீங்கள் வெற்றி அடைஞ்சி தமிழக முதலமைச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னா பனை விவசாயியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வைக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தலைவனாக உன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கேட்கணும். இந்த கருத்து எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன், மக்கள் ஓட்டு போட்டணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம். படிக்கிற சிந்திக்கிற ஒருத்தன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பானா? அளிக்க மாட்டான். நீங்கள் முதல்ல ரசிகர்களுக்கான தலைவர்களிலிருந்து மக்களுக்கான தலைவர்களாக வரணும் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த செயல்பாடு, அர்ப்பணிப்பு, ஒரு நோக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது.